அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி பிரதோஷ நாளில் மக்கள் விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். அப்போது நம் இறைவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் மட்டுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் நாம் விரதம் இருந்து இறைவனை நோக்கி சென்றால் இறைவன் நம்மை நோக்கி வேகமாக வருவார். இப்படி விரதம் இருக்கும் முறையை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஆடி பிரதோஷம் விரதம் இருக்கும் வரை பொதுவாக பிரதோஷ விரதம் இருக்கும் பக்தர் அனைவருக்குமே அதிகாலை வேளையில் நன்றாக எழுந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் குளித்து வீட்டின் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள சிவபெருமான் அவர்களை மனதோடு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். அதன் பிறகு சிவபெருமான் இருக்கும் ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று சுவாமிக்கு நேர் எதிரே உள்ள நந்தி தேவர் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அருகம்புல் அனைத்தையும் சாத்தி வாய்ப்பு கிடைத்தால் அருகம்பூ மாலை ஒன்றை பெரிதாக செய்து நந்தி தேவருக்கு வைக்க வேண்டும். மேலும் அவருக்கு சிவப்பரிசி நெய்வேத்தியம் நந்தி தேவர் அவர்களுக்கு செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கு அருகில் உள்ள நந்தி தேவர் அவர்களுக்கு நெய்யால் செய்யப்பட்ட தீபத்தை ஏற்றி அங்கு நன்கு ஒளிரச் செய்ய வேண்டும். இந்த நெய் விளக்கு வைத்து நாம் வழிபடும் போது நந்தி தேவர் அவர்களின் மனது மிகவும் குளிருகிறது. இவை அனைத்தையும் நீங்கள் மேற்கொண்டு அடுத்ததாக பரம்பொருளான மூலக்கடவுள் சிவபெருமான் அவர்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும். முதலில் சிவபெருமானை தரிசித்தாலும் சரி, நந்தி தேவரை தரிசித்தாலும் சரி, நீங்கள் எடுக்கும் முடிவு சிறப்பாக அமையும். சிவபெருமானை நீங்கள் அங்கு இருக்கும் மூலவரை வணங்கிவிட்டு கோவிலில் இடப்பக்கமாக உள்ளவரை சென்று இருக்கும் சண்டிகேஸ்வரரை நீங்கள் மனதார வணங்கிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சென்ற வழியை திரும்பி வந்து விடுங்கள். மீண்டும் சிவன் அவர்களின் மூலமாக நம்ம நந்தி தேவரை வணங்க வேண்டும். எப்பொழுதும் சிவன் ஆலயத்திற்கு செல்லும்போது வழக்கம் போல ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரின் அவர் அருகில் வந்து நிற்க வேண்டும். மேலும் அந்த நந்தி தேவர் இரு கொம்புகளுக்கு இடையே நேராக நீங்கள் நின்று கொண்டு அங்கே இருக்கும் மூலவரான சிவபெருமான் அவர்களுக்கு தீபாராதனை காட்டும்போது கருவறையில் உள்ள சிவபெருமானை நீங்கள் இந்த நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே அந்த அழகிய காட்சியை, இந்த தீபாராதனை காட்சியை நீங்கள் காண வேண்டும். மேலும் இவ்வாறு நந்தி கொம்புகளுக்கு இடையே நீங்கள் பார்க்கும் அந்த தீபாராதனை என்பது அதுதான் பிரதோஷத்தின் உண்மையான பொருளாகும். உங்கள் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தாலும் அந்த காட்சியை காண செய்யுங்கள். ஒவ்வொரு பிரதோஷ நாட்களில் இது போன்ற 3 முறை நீங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டும். இந்த நிகழ்வை நீங்கள் முடித்து கொண்ட பிறகு அப்போது ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அவர்கள் தனது மனைவியான பார்வதி தேவியுடன் வலம் வருவார். இப்படி சுற்றி வரும்போது உங்கள் குடும்பத்துடன் அந்த ரிஷப வாகனத்தின் பின்னால் பின்தொடர்ந்து நீங்களும் அதுபோல் வலம் வர வேண்டும். அதன் பிறகு அந்த ரிஷப வாகனம் நின்றவுடன் அங்கு இருக்கும் இறைவன் இரவை 2 பேருக்கும் சேர்த்து குடும்பத்துடன் நீங்கள் மனதார ஒன்று சேர்ந்து வழிபட வேண்டும். பிரதோஷம் இருக்கும் நாள் அன்றைக்கு பிரதோஷம் இருப்பவர்கள் எந்த உணவும் அருந்தக்கூடாது. தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும். இறைவன் சிவபெருமானை முழுமூச்சாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே இருக்கும் கோவிலில் உள்ள விபூதியை எடுத்து நெற்றியில் ஒரு சிவபெருமான் அவர்களை போன்று பட்டையாக அடித்து கொண்டு அங்கே சிவபெருமானுக்கு கருவறைக்குள் உள்ள அவரை அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் புனித நீர் ஆகியவற்றை நீங்கள் வாங்கி மனதார உள்ளம் குளிர அருந்த வேண்டும். அந்த புனித நீரானது உங்களுக்கு உண்டான அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த அருமருந்தாகவும் பயன்படுத்துகிறது. எனவே ஒவ்வொரு பிரதோஷ நாட்களில் இது போன்ற அனைத்து செயல்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள். மேலும் நீங்கள் கோவில் அனைத்து பிரதோஷ முறைகளை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்த பிறகு உங்கள் வீட்டின் அருகில் யாராவது ஏழை ஒருவர் இருந்தால் அவரை அன்போடு அழைத்து அவருக்கு தேவையான அன்னதான உதவியை ஒவ்வொரு பிரதோஷ நாட்களிலும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக
உங்கள் மனதில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் நினைத்து இருந்தாலும் சரி, இல்லை கடவுளிடம் முறையிட்டு இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் விரைவில் கைகூடும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே பிரதோஷம் விரதம் இருக்க நினைப்பவர்கள் அனைவரும் நாங்கள் இந்த காணொளியை பகிர்ந்த அனைத்து விரத முறைகளையும் முறையாக பின்பற்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம் ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் உங்கள் பிரதோஷ விரத முறையை வெற்றியடைய இறைவனை நாடுங்கள். மேலும் உங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்க்கப்பட்டு நல்ல ஒரு நாளாக அமைய எங்களுடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.